அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் 48 நாள் முடிவதற்குள் மேசராசிக்கு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை. அதாவது அடுத்த 48 நாட்கள் முடிவதற்குள் கோடியை குவிக்கும் ராகு, கர்ம வினை நீக்கும் கேது என்ற நிலையில் சஞ்சரிப்பதால என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் நாகசர்ப்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர். நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழகு மோகினியாக உருமாறிக்கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார். முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார். அதை கண்டுவிட்ட அசுரர்களுள் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர். இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர். அதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர். ஆயினும் அதற்குள் கரண்டியிலிருந்த அமுத துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது. இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய சிரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுத துளி செல்லாமல் தடுத்துவிட்டார். இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைப்பாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர். மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர். அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார். தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை. அதனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடுக்கலாயினர். அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள், தர்ம நூல்கள், வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன. சூரிய கிரகண காலத்தின் போது கிரகணம் ஆரம்பிக்கும் நேரத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும். நமக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய சந்ததியினருக்கும் அளிக்கும். குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள், மனக்குறைகள், வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும். கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீராடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும். இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் வேரூன்றிவிட்டன. இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது. அதற்கு எந்தவிதமான ஆதாரமும் கிடையாது. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மூதுரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது. ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணமாகிறது. நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதட்சணமின்றி கண்டிப்பாக செய்வதனால்தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது. ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் மறுபிறவியையும் நிர்ணயிக்கும் 12ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகங்கள் அறிவுறுத்தியிருக்கு. ஒருவர் பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை, ஒழுக்கம், சத்தியம், தர்மம், வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல இந்த ராகுவும் கேதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராஜ யோகத்தை ராகு தந்திடுவார். இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்துவிடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகியிருக்கு. அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு
உங்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னி ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த ராகு அப்போது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இந்த விரயஸ்தான சஞ்சாரம் மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா கோல்சார விதிகளின்படி ராகு விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதும் நன்மை தராது என்றாலும் கூட ஜென்ம ராசி தோஷத்தை விட இந்த விரயஸ்தான தோஷம் மிகவும் குறைவானதாகவே தாங்க இருக்கும். முக்கியமா ஜென்மராசி சஞ்சார காலத்துல பலவித உடல் உபாதைகளையும் உடல் ஆரோக்கிய குறைவையும் ராகு ஏற்படுத்தி இருப்பாரு. வீண் அலைச்சல்கள், பண விரயம், அமைதியின்மை ஆகியவை ஜென்மராசி ராகு விளைவிக்கும் துன்பங்கள்ல சிலவா அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த 48 நாள் முடிவதற்குள்ள என்ன மாதிரியான இன்னல்களை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ஏற்படுத்தினாரோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. குறிப்பா உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள், தேவையில்லாத குழப்பங்கள் அவை அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. அதே போல எப்போது பார்த்தாலும் மனதில் நிலவிய டென்ஷன் இனி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. ராகு அனுகூலமாக மாறியுள்ள நிலையில கேது கன்னிராசியில் பிரவேசிப்பதும் பலன்களையே தரும் விதமா அமைஞ்சிருக்குது. பல கவலைகளும் குறைய இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் இனி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. குறிப்பா வைத்திய செலவுகள் இதுவரை இருந்து வந்த அளவிற்கு இருக்காதுங்க. அதே போல மேசராசினியர்களுக்கு கேதுவை பொறுத்த வரைக்கும் தற்போது கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாரு. இந்த கேதுவினுடைய கன்னிராசி சஞ்சாரம் என்பது பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க இருக்குதுங்க. அடுத்து வரும் 48 நாள் முடிவதற்குள்ள மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு கேதுவினால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. விசேஷ நற்பலன்களை கேது உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில சஞ்சரிக்கிறாரு. குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பண கஷ்டம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த கேதுவினுடைய கன்னிராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்பட இருக்குதுங்க. நீண்ட காலமாக வயோதிகம் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களினாலோ உடல்நிலை பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளுக்கும் கூட இந்த 48 நாள் முடிவதற்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கேது ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த கடன் பிரச்சனை முழுமையாக நீங்கி நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா கேதுவினுடைய இந்த சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ராகு கேதுவினுடைய நிலை இந்த 48 நாள் அமைய இருக்குதுங்க. மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவிற்கும் உத்தியோகத்துறைக்கும் நெருங்கிய உறவுண்டுங்க. ராசியில் இருந்தபோது உத்தியோகத்தில் சென்ற ஒரு வருடத்திற்கு மேலாக நிம்மதியற்று இருந்த நிலை இனி படிப்படியாக மாற இருக்குது. குறிப்பா இந்த 48 நாள் முடிவதற்குள் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்ததோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த நீங்கள் 48 நாட்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதுவே உங்களுக்கு மன நிம்மதி தரும் விதமா அமைய இருக்குது. இதனால உங்களுக்கு பணிகள்ல உற்சாகமும் ஊக்கமும் அதிகரிக்க இருக்குதுங்க. கண்டிப்பா மேசராசினியர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல உத்தியோக ரீதியாக பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக இன்று முதல் 48 நாள் முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையின் மீதும் ராகுவிற்கு அதிகாரம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் விவரித்திருக்கு. இத்தகைய கடினமான போட்டிகளாக இருந்தாலும் அவற்றை திறமையுடன் முறியடித்து வெற்றி பெறும் ஆற்றலை குறைவின்றி உங்களுக்கு ராகு கொடுக்க இருக்கிறாரு. வியாபார தந்திரங்களையும் புதிய யுக்திகளையும் தக்க தருணங்கள்ல எடுத்துக்காட்டி உதவி பெறுவதில் ராகுவிற்கு நிகர் அவர்தாங்க. ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல கலைத்துறையினருக்கும் ராகுவின் மீனராசி சஞ்சார காலம் சிறந்த முன்னேற்றத்தை அளிக்க இருக்குதுங்க. விசேஷமாக திரைப்படத்துறையினர் முயற்சிகள் அனைத்திலும்
முயற்சிகளையும் வெற்றியுற செய்வார். திரைப்படத்துறையில் முன்னேற்றம் அடைவதற்கென்று சில பிரத்யோக அம்சங்கள் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். இதற்கு அழகு, கவர்ச்சி, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது, துணிவு, சமயோஜித அறிவுத்திறன் ஆகியவற்றை அளிக்கும் சக்தி பெற்றவர் ராகு. அவற்றை அவர் உங்களுக்கு தற்போது சாதகமாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 48 நாட்கள் அமைஞ்சிருக்குது. மேஷ ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வெற்றி பெற எதையும் செய்யலாம். இலக்கு மட்டுமே கூறி அதை அடைவதற்கான வழிமுறைகள் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்பதை இன்றைய சாணக்கியருடைய அரசியல் அறிவுரையா அமைஞ்சிருக்குது. அதே போல ராகுவை மனதில் நினைத்தே அவர் இவ்வாறு கூறியிருக்க வேண்டும் என்றும் புரிகிறதுங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்புமுனை ஒன்றை ஏற்படுத்தி தந்துருவாரு இப்போது ராகு. இதனால் அரசியல் துறையில் உள்ள மேசராசியினருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பயிர்கள் செழித்து வளர்ந்து நல்ல லாபத்தை பெற்று தர இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல புதிய விளைநிலம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு உதவி பெற்று தருவாருங்க ராகு. ஏதோ நல்ல ஒரு மாணவர்களுடைய நட்பை ஏற்படுத்தி தர இருக்காரு. நல்ல நண்பர்கள் கிடைப்பது தற்காலத்துல மிக மிக கடினங்க. சீரிய நட்பு கிடைத்தற்கரியது. பெரிய பாத்திரத்தில் உள்ள பாலில் ஒரு துளி விஷம் சேர்ந்தாலும் பால் கெட்டுவிடும். நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கும் ஒரு பிறவியில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பது இந்த ராகுவினுடைய சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல குறிப்பாக இந்த 48 நாள் முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும். பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகு கேதுவுக்காக பரிகாரம் ஏதும் அவசியம் இல்லைங்க. மேசராசியினருக்கு செய்ய வேண்டியது இல்லைங்க. இருப்பினும் நன்றி கடன் செலுத்தும் விதமாக கீழ்பெரும் பள்ளம் திருநாகேஸ்வரம் சென்று தரிசித்து விட்டு வரலாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.